வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட் புது சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா 4E சீரீஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குது. ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 4E சீரீஸு அப்படின்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ரெண்டோட பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஆனால் ஃபார்முலா வந்து அதுவே எனாஃப் தான். பட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் நிறையா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது புரியும். பட்டு அது மட்டும் இருந்தால் போதாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் இந்த பர்ஸ்வேல்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பர்ஸ்வேல்ஸ் ஃபார்முலா முடிஞ்சு அப்படின்னா இந்த 4E சீரீஸ் வந்து முடிஞ்சிடும். இதுலேருந்து தான் பெரும்பாலும் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் சில நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4E சீரீஸில் இந்த சீரீஸு அடுத்து ஃபைனல் ரிசல்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரும்பாலான எக்ஸாமினேஷனில் நானும் பார்த்த நிறைய எக்ஸாமினேஷனில் 4E சீரீஸ் வந்து இந்த மாதிரி ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து பெருசாக லெங்க் நம்ம டெரைவ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இட்ஸ் நாட் ஏ டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன், இட்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் சிம்பிளாக இருக்கிறது தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வேறு வழியில் நம்ம வந்து லெங்க்த்தாக தான் கொண்டு வர வேண்டியிருக்குது. என்ன டேர்ம் சம்டைம்ஸ் ஏநாட்டு இல்லாட்டி ஏஎன் பிஎன் இந்த மாதிரி கண்டுபிடிக்க கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன மாதிரியான ஃபார்மேட் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த பர்சவேல் ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் -e to c f(x) the whole square dx is equal to c into a0 square divided by 2 plus summation n is equal to 1 to infinity an square plus bn square. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்வேல்ஸ் ஃபார்முலா படி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா. நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி எழுதியிருப்போம். எப்படின்னா f(x) is equal to a0 divided by 2 plus summation n is equal to 1 to infinity an cos nx plus bn sin nx எழுதியிருப்போம். சரி, அதுவும் சேம் தான். பட் இது ஒன்று பர்சவேல் ஃபார்முலாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணியிருப்போம். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்துங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸில் சைன் சீரீஸு காஸ் சீரீஸ் ரெண்டுமே இருக்குது. இப்போ காஸ் சீரீஸ் அப்படின்னா காஸ் டேர்ம் மட்டும் இருக்கும், தட் இஸ் ஏஎன் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இது சைன் சீரீஸ் அப்படின்னா சைன் டேர்ம் மட்டும் இருக்கும், தட் இஸ் பிஎன் மட்டும் இருக்கும். ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா π2 அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசி ஈவன் -e2 + e இருக்கிறதுனால இது ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நீங்கள் மைனஸ் டேமே நமக்கு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டன்ட்டு நமக்கு ப்ளஸில் தான் கிடைக்கும். ஸோ இட்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிவைடட் பை 2 நம்ம போட்டிருக்கோம் ரைட்டாக. ஏன்னா இந்த பக்கத்தில் வந்து நமக்கு வந்து 2 வரும், இந்த பக்கத்தில் நமக்கு 2 வரும், கீழே கொண்டு வந்ததுனால c/2 நமக்கு கிடச்சிருக்குது. சரியா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சைன் சீரீஸ்க்கும் காஸ் சீரீஸ்க்கும் நம்ம ஃபார்முலா வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த RMS ரூட்ஸ் மீன் ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதையும் பார்த்துக்குங்க. சரி, இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளே நான் 2 வகையில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம்பிளுமே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப லெங்க்தாக தான் போகுது. பட் இந்த 2 மெத்தடும் சொல்லுறேன். உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? சரி, பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது HK தாஸில் வந்து இந்த புக்கு இருக்குது. புக்கில் அந்த எக்ஸாம்பிள் இருக்குது. பட் நீங்கள் உங்களுக்கு வேணும் டீட்டெயிலாக இல்லை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக எழுதலை. அதை நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் ஸ்டெப்பாக அதில் பார்த்துக்குங்க. ரைட்டா? சரி, பாருங்கள். ப்ரூவ் தேட் 0 to π லிமிட் வந்து 0 < x π வரை கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எதை ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா summation n is equal to 1 to infinity 1/n⁴ is equal to π/4/19 அப்படிங்க 90 டெரைவ் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். எதுலேருந்து அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சொல்யூஷன் நம்ம வந்து ஷோ பண்ணணும். அதாவது x × π - x அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஷோ பண்ணணும். எப்படின்னா π² / 6 - cos 2x/1² + cos 4x / 2² அப்படியே போய்கிட்டே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த புக்கை பொறுத்த மட்டும், அதாவது இந்த இது ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் இது டேரெக்டாக புக்கில் இருக்கிற ப்ராப்ளத்தை எடுத்துருக்கிறதுனால ப்ராப்ளம் என்ன, நம்ம சொல்யூஷன் என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரீஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதை ரெடியூஸ் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட மெத்தட். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த சீரீஸ் கண்டுபிடிக்கணும். வழக்கம் போல் சீரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். அதாவது பாருங்கள், யூஸிங் பர்சவேல்ஸ் ஃபார்முலா திஸ் இஸ் காஸ் சீரீஸ். காஸ் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காஸ் டேம், அதாவது ஏஎன் டேம் மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் வந்து A0 ஏஎன் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. ரைட்டா? அப்போ A0க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். A0 = 2 / π integral 0 to π f(x) dx. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்கணும். இது ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ். ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ்ன்னு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா 2π/π போட்டிருக்கோம். இது ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ். இட் மீன்ஸ் நமக்கு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா
1/π இன்டெக்ரல் 0 to π f of x dx அப்படிங்கிறத போட்டிருப்போம். இதை பற்றி டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சொல்லியிருப்போம், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎனோட வேல்யூ ஏநாட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா π² / 3 அண்ட் ஏஎனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -4/n² அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுவுமே நான் வந்து ஸ்டெப்பு போடவே இல்லை. இதற்கான சொல்யூஷன் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கச்சிகேதாஸ் புக்கை பார்த்துக்கோங்க, இல்லை டீட்டெயிலான சொல்யூஷன் இருக்கும். சரியா, ரைட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன் வந்து 0வாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஆட் டைம் இருந்துச்சுன்னா. சரியா, ஈவன் டைமுக்கு மட்டும்தான் இது வேலிடு. சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ ஃபைனலாக நமக்கு வந்து ஏஎன்னையும் ஏநாட்டையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கக்கூடிய சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட சீரிஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. சரியா, ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதுலேருந்து என்ன பண்ணணும்னா டெடியூஸ் பண்ணணும். அப்போ யூஸிங் பர்சவேல் ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 2/π இந்த 2/π அப்படிங்கிறது எங்கிட்ட இருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா c/2 அப்படின்னு போட்டிருக்கோம். சரி, அந்த இடத்துல c/2 போட்டிருக்கோமா, அப்போ அந்த c அப்படிங்கிறது என்னது, அந்த லிமிட் தான். சரி, அப்போ π/2. அப்போ இங்கிட்டு வரும்போது வந்து 2/π அப்படிங்கிறது வரும். அப்போ இது என்ன பண்ணோம், நம்ம வந்து அகெயின் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரியா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணால் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கிது. அப்போ இருந்து என்ன பண்ணியாச்சு, நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட டீட்டெயிலான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா HKதாஸ் புக்கில் இருக்குது, அதை நீங்கள் தயவு செஞ்சு கோத்ரூ பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு சாம்பிள் காண்டி நான் இப்படி காமிச்சிருக்கிறேன். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமினேஷனில் எது தான் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமேஷன் 1/n/4 என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. அதை நான் ப்ரீவியஸாக நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுவும் அதே கொஸ்டின் தான், எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது நான் என்னுடைய மாடர்னேஷனில் ஒன்று எழுதி வச்சுருக்கேன் பாருங்களேன். ஒன் வேர்டு, இஃப் த Fourier series of the function x into π minus x is π²/6 minus cos 2x/1² plus cos 4x/2 plus cos 6x/3/2 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. சரி, வித் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to π இறங்கி இருக்குது. தென் இப்போ இது ஓகேன்னா அப்போ தென் த வேல்யூ ஆஃப் சமேஷன் n = 1 to infinity 1/n/4. அப்போ 1/n/4ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெங்க்தாக தான் போகும். ஆனால் பட் நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ஆக்சுவலாக ஷார்ட்கட்டுங்கிறத விட ஒரு ஈஸியான வழி. ஆனால் இது உங்களுக்கு எந்த மெத்தடு, நார்மல் மெத்தட் இதுக்கு முன்னாடி போட்டோம்னா அந்த ப்ரீவியஸ் மெத்தட் புரிஞ்சிச்சு அப்படின்னா அதை போடுங்க, இல்லைனா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். அப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசல்ட்டு கொடுத்தாங்க. இதுதான் ரிசல்ட். நமக்கு என்ன கொடுத்தாங்களா அந்த கொஸ்டின்லேருந்து எடுத்துலையாச்சு. நமக்கு ஜென்ரல் ஃபார்மில் என்ன தெரியும், A0 இதுதான் Fourier series f(x)ஓட ஜென்ரல் ஃபார்மேட். அப்போ இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்த ரெண்டுமே நான் கம்பேர் பண்ணுறேன், ரைட்டா. அப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், A0/2 = π²/6 இருக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன A0 கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்போ A0 = π²/3 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. சரி, இப்படி நமக்கு வந்து டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நம்ம இன்டெகிரேஷன் போட்டுட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி தேவையில்லை, டேரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் டைம் இருக்குது. அப்போ காஸ்ட் டைம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இது ஏஎனாக தான் இருக்கும். அப்போ சமேஷன் 1 = infinity n = 1 to infinity an cos nx அப்படிங்கிறது கரெக்டான ஃபார்மேட். ஏன்னா அதான இருக்குது. சரியா, இதான் அங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணியாச்சு, அந்த சீரிஸ் எடுத்து கம்பேர் பண்ணிக்க வேண்டியது. அப்போ மைனஸ் டைமை வெளியில் வச்சுக்கோங்க. அப்போ மைனஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், எல்லாமே ஸ்கொயர்டில் இருக்குது, ரைட்டா. அதாவது ஸ்கொயர் இருக்காது, கீழே இருக்க டினாமினேட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஆனால் கீழே வந்து 1 இருக்குது. அப்போ இது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், மேலேயும் கீழேயும் 2 ஸ்கொயர்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2 ஸ்கொயருங்கிறது 4ஆல் மல்டிப்ளை மேலே கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன் 2ஆல் நம்ம போடுதோம் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ அதனால தான் வந்து, ஏன்னா இது ஆட் நம்பர் கிடையாது, ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பருக்கு மட்டும் நம்ம போட முடியுங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ நான் வந்து ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ எல்லா இதுலேயுமே என்ன பண்ணியிருக்கேன், எல்லா இதுலேயுமே நான் வந்து ரெண்டு அதாவது 4ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், -4 காமனை வெளியில் எடுத்தீங்க. அதாவது 4 காமனை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா cos 2x/2² + cos 4x/4² + cos 6x/6². இந்த மாதிரி ஒரு ஆர்டராக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒன்லி ஈவன் டைம் மட்டும்தான் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்போ எல்லாமே பாருங்கள் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். அப்போ 2 கூட்டிகிட்டே போகுது, அதாவது ஈவன் நம்பர். ஆனால் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 4 6 அப்படி அதுவும் கரெக்டாக போய்கிட்டே இருக்குது, கரெக்டாக. அப்போ பாருங்கள், இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், சம்மேஷன் எழுதிக்கலாமா. அப்போ -4 × சம்மேஷன் n = infinity cos nx/n². இப்போ நம்ம ஆட் நம்பர் போட்டோம்னா நமக்கு வந்து 0 ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த இடத்துல 0 போட்டோம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா cos 0 வந்து 1/n² அப்படிங்கிறது வரும். நம்ம அதனால் அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஈவன் நம்பருக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் சீரிஸ் நமக்கு கிடைக்கும்.
சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 0 போட்டோம் அப்படின்னா 1/n² அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். அப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைக்கும் பாருங்கள், நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. அப்போ an -4/n². இது ஒரு கம்பேரிசன். இது வந்து நமக்கு வந்து வித்தவுட் எனி ஃபார்முலா டெரிவேஷன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு மெத்தட் தான். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ நம்ம ஏஎன் கண்டுபிடிச்சாச்சு, ஏ0 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதில் என்ன பண்ணணும், பர்சவேல்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ பர்சவேல்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கியிருக்கேன். இது நீங்கள் வந்து டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/4/15 கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா an² சம்மேஷன் an² நமக்கு வேணும், ரைட்டா? அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. அப்போ இதையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சம்மேஷன் n = 1 to infinity 1/n² π/4/90 அப்படிங்கிறது கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்பியும் சொல்லி இது எல்லாமே நான் சிம்பிளிஃபைடாக எழுதிருக்கிறேன். இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனல் சென்ட் பண்ணுறேன் நாளைக்கு மார்னிங்கு. இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ரைட்டா? இதே சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.